திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். கன்னித்துறை படிந்தாடியாடவர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்திலர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்துண்டேல் பின்னை பிறவி பிரிதில்லை தானே. திருச்சிற்றம்பலம். கன்னித்துறை படிந்து ஆடிய ஆடவர் என்று தொடங்கும் இந்த பாடலை நாம் எப்பொழுது பார்க்க போகிறோம். திரு அருட்சக்தியின் நெறிக்கண் தோய்ந்த அனுபவ ஞானிகள் ஆணவ வலியால் அப்படியே நிலைத்திருக்கும் கருத்தில் ஆவார்கள். அங்கனம் ஆகாதவாறு நிலைக்கும் உறுதியான ஞானம் உண்டாகிவிட்டால் தொடர்ந்து பின்விளையும் பிறவி துன்பம் இல்லையாம் என்றது இந்த கருத்து. கன்னியாகுமரி கடற்துறையில் நீராடுபவர் கன்னியா பரமேஸ்வரியின் மார்க்கத்தில் நின்று அவன் அருளில் தோயும் கருத்திலர் ஆவரே. அதுவும் உண்டாகுமாயின் பிறப்பில்லையே என்று வேறு ஒரு பொருள் வெளிப்படையாக நாம் கொள்ள வேண்டும். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பல இளைஞர்கள் வாழ்ந்து வந்தனர். எத்தனையோ பேர் வாழ்வார்கள் அல்லவா. அவர்கள் அனைவரும் ஆற்றங்கரையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட துறையில் தினமும் நீராடி வந்தனர். அந்த துறைக்கு கன்னித்துறை என்று பெயர். அது ஒரு புனிதமான இடம் என்று மக்கள் நம்பி வந்தார்கள். அந்த இளைஞர்களில் ஒருவன் அறிவுதேவன் என்பவன். அவன் மற்ற இளைஞர்களைப் போலவே தினமும் கன்னித்துறையில் நீராடினான். ஆனால் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. மற்ற இளைஞர்கள் கன்னித்துறையில் நீராடியது வெறும் சடங்காக, உடல் தூய்மைக்காக மட்டுமே இருந்தது. அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தவோ ஆன்மீக சிந்தனையுடனோ நீராடாமல் இருந்தார்கள். இது பாடலின் முதல் வரியான கன்னித்துறை படிந்தாடி ஆடவர் என்பதை குறிக்கிறது. அதாவது புற தூய்மைக்காக மட்டுமே புனித நீரில் நீராடுபவர்கள். அறிவுதேவன் என்ன செய்தான்? கன்னித்துறையில் நீராடும்போது தன் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை பற்றிய சிந்தனையுடனேயே நீராடினான். அவன் நீராடுவது வெறும் உடல் தூய்மைக்காக மட்டுமல்ல, மன தூய்மைக்காகவும் ஞானத்தை தேடியும் இருந்ததாக அமைந்தது. அவன் நீராடும் ஒவ்வொரு முறையும் தன் மனதில் உள்ள தீய எண்ணங்களையும் உலக பற்றுக்களையும் துறக்க முயன்றான். இது பாடலின் கன்னித்துறை படிந்து ஆடும் கருத்திலர் என்ற வரியின் எதிர்மறை பொருளை விளக்குகிறது. அதாவது மற்றவர்கள் கன்னித்துறையில் நீராடினாலும் அதற்குரிய கருத்துடன், அதாவது ஆன்மீக நோக்கத்துடன் நீராடவில்லை. ஒரு நாள் அறிவுதேவன் என்ன செய்தான்? கன்னித்துறையில் நீராடி கொண்டிருந்த போது ஒரு முதிய ஞானி அங்கு வந்தார். அவர் அறிவுதேவனின் ஆழ்ந்த பக்தியும் நீராடும் விதத்தையும் கவனித்து கொண்டே இருந்தார். நீராடி முடிந்ததும் அந்த முதிய ஞானி அறிவுதேவனை அழைத்தார். மகனே, நீ ஏன் இந்த துறையில் நீராடுகிறாய்? மற்றவர்கள் போல் நீ வெறும் சடங்காக நீராடுவதில்லையே என்று கேட்டார். அறிவுதேவன் பணிவுடன், ஐயா, இந்த துறை புனிதமானது என்று அறிவேன். நான் உடல் தூய்மைக்காக மட்டும் நீராடவில்லை, என் மனதையும் தூய்மைப்படுத்தி இறைவனை அடைய வேண்டும் என்ற கருத்துடன் நீராடுகிறேன். இந்த கன்னித்துறை என் மனதில் தூய்மையையும் இறைவனை நோக்கிய என் பயணத்தையும் குறிக்கிறது என்றான். ஞானி புன்னகைத்தார். மிகச்சரியாக சொன்னாய் மகனே. இந்த கன்னித்துறை என்பது வெறும் நீர்நிலை மட்டுமல்ல, அது உன் மனதின் தூய்மையை குறிக்கிறது. கன்னித்துறை படிந்து ஆடும் கருத்துண்டேல், கன்னித்துறையில் நீராடும் உண்மையான நோக்கம், அதாவது மன தூய்மையுடன் இறைவனை நோக்கிய சிந்தனை இருந்தால் என்று பொருள். பின்னை பிறவி பிரிதில்லை தானே. அதன் பிறகு வேறு பிறவியே கிடையாது. அதாவது மன தூய்மையுடனும் இறைவனை அடையும் நோக்கத்துடனும் நீராடுபவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்ற சக்கரம் இல்லை. அவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலையை அடைவார்கள் என்றார். அறிவுதேவன் ஞானியின் வார்த்தையை கேட்டு மெய்சிலுத்தான். அன்று முதல் அவன் தன் ஆன்மீக பயணத்தில் மேலும் உறுதியுடன் ஈடுபட்டான். அவன் மன தூய்மையுடனும் இறைவனை நோக்கி சிந்தனையுடனும் வாழ்ந்து இறுதியில் பிறப்பற்ற முக்தி நிலையை அடைந்தான். கன்னித்துறை படிந்து ஆடிய ஆடவர் புற தூய்மைக்காக மட்டும் புனித நீரில் நீராடுபவர்கள் அல்லது சடங்குகளை மட்டும் செய்பவர்கள். கன்னித்துறை படிந்தாடும் கருத்திலர் அந்த சடங்குகளை செய்தாலும் அதற்கான உண்மையான ஆன்மீக நோக்கமோ மன தூய்மையோ இல்லாதவர்கள். கன்னித்துறை படிந்தாடும் கருத்துண்டேல், மன தூய்மையுடனும் இறைவனை அடையும் நோக்கத்துடனும்
ஆன்மீக சிந்தனையுடனும் சடங்குகளை செய்பவர்கள் அல்லது வாழ்வை நடத்துபவர்கள் என்னாவார்கள்? பின்னை பிறவி பிரிதில்லை தானே. அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் பிறப்பு என்ற சுழற்சி கிடையவே கிடையாது. அவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலையை அடைவார்கள். இந்த திருமந்திர பாடல் வெறும் புறச்சடங்குகள் முக்கியமல்ல, அவற்றின் பின்னணியில் உள்ள மன தூய்மையும் ஆன்மீக நோக்கமுமே பிறப்பற்ற நிலையை அடைய உதவும் என்பதை அழகாக வலியுறுத்துகிறது. கன்னித்துறை படிந்தாடிய ஆடவர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்திலர் கன்னித்துறை படிந்தாடும் கருத்துண்டேல் பின்னை பிறவி பிரிதில்லை தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.